இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. மத்தேயு நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சில பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெருந்தினிக்காரன், குடிகாரன், வரி தண்டுகின்றவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களை சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கின்றவர்களே, மேல் தோற்றங்களை பார்த்து நாம் முடிவு செய்வது எவ்வளவுக்கு ஒரு பாவமான செயல், குற்றமான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான ஞானம் மிக்கவர்கள் அவருடைய செயல்களே அவர்களுக்கு சான்று. நம்ம எல்லாரும் அப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவர்களும் எப்படி இருப்பார்கள் என்று நினைத்தால் அதுபோல சிறுபிள்ளைத்தனமும் மடமைத்தனமும் இருக்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு, இந்த தலைமுறையை நான் எப்படி ஒப்பிடுவேன்? குடிக்காமல் இருக்கிறத பார்த்து குடிச்சான்னு சொல்றான். சாப்பாடு மேலேயே பிரியம் இருக்காது, அவனை பெருந்தீரிக்காரன் சொல்றான். அநியாயம் செய்யறான, அட்டுடையும் செய்யறானுங்க, அப்பட்டமா தெரியுது, அவங்கள நல்லவங்கன்னு சொல்றாங்க. இது சமூகத்துல மட்டுமல்ல, குடும்பத்திலேயும் நடக்குது. நம்ம வாழுகிற அன்பிய சூழல்களே இருக்குது, பார்க்குறோம், பங்குகளில் பார்க்குறோம், வட்டாரங்களில் பார்க்குறோம், மறை மாவட்டங்களையும் பார்க்குறோம், திருச்சபையிலையும் பார்க்குறோம், அகில உலக அளவிலும் பார்க்கிறோம், அரசியலிலும் பார்க்கிறோம். பாருங்க, இந்த ரசிகர் கூட்டம் பாருங்க எப்படி போயிட்டு இருக்குது. நல்லா நடிக்கிறானா, நல்ல கியூட்டா இருக்கிறானா, அதுக்கு பின்னால ஸ்வீட்டா இருக்கிறானா, அதுக்கு பின்னால போதும். அவன் எவ்வளவு கெட்டவனா நல்லவனா, இந்த உலகத்தை என்ன செய்யதான் செய்யலைங்கிற பற்றி எல்லாம் நமக்கு யோசனையே கிடையாது. திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய ஒரு உரையில் புரணி பேசுகின்றவர்கள் தான் தீவிரவாதிகள் என்கிறார். ஒன்றும் தெரியாம ஏதேதோ தவறுகளா பேசிட்டு இருக்கதான் புரணி பேசுதல். இவங்க அடுத்தவங்க மீது வெடிகுண்டுகளை வீசிவிட்டு அமைதியான முறையில ஒண்ணுமே செய்யலன்னு போல கலைந்து போகிறார்கள்.
நாங்கள் ஒன்றுமே பேசலை, நாங்கள் ஒன்றுமே செய்யலை என்று கலைந்து கொள்கிறார்கள். இவங்களை குறித்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம, ஆனால் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்னதை ஞாபகத்து வருகிறது. இதைத்தான் இன்றைய வாசகத்திலும் பார்க்கிறோம். குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்க ஊதுனா அவங்க ஆடணும், அவங்க ஆடுனா இவங்க ஊதணும். இது போல சொல்றது போல நான் கேட்கணும், நான் சொல்றது போல நீ கேட்கணுங்கிறது முன்னால் உள்ள ஒரு அணுகுமுறை. இப்போ அப்படி இல்லை, இணைந்து பயணிப்பது. எல்லாருடைய குரலும் கேட்கப்பட வேண்டும். எல்லாரும் இந்த உலகத்தில் முக்கியமானவங்க. அவங்க ஏழைங்க, நாட்டை பிடிச்சவங்க, அழகில்லாதவங்க, எனவே அவங்க சொல்றதெல்லாம் நியாயம் கிடையாதுன்னு நினைக்கக்கூடாது. இவங்க வெள்ளையா இருக்கிறாங்க, பணக்கார மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, இவங்க சொல்றதெல்லாம் நல்லதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இவைகள் எல்லாம் சமூகத்துக்கும் பொதுநலமாக நல்லது என்று கருதப்படுகிறது. அது யாரு சொன்னாலும் சரி, ஒரு பகையாளி சொன்னாலும் சரி, ஒரு குற்றவாளியாக சிறையில் இருக்கிறவங்க சொன்னாலும் சரி, அதிலே ஞானம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கிறது. எனவே ஒன்று கடவுளை பார்த்து வேண்டுவோம், இன்னும் ஒன்று நாடுவோம். எதை வேண்டுவோம்? தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்ன தெரியாமல் செய்கிறார்கள் என்று ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டும். பகையை அந்த நபரோடு வளர்ப்பது தவறு, மாறாக அமைதி அந்த இடத்தில் விதைப்பது நல்லது. இந்த ஜெபம் கண்டிப்பாக நம்மை அமைதியாக்கும். இயேசுவை நினைத்து நம்மை அதில் பொருத்தி பொறுமையோடு இருந்தால் நாமும் பல நன்மைகளை பெற முடியும். இரண்டாவது, இப்படி நம்மை பற்றி புரணி பேசுகின்ற பொழுது நாம் ஆன்மீக தந்தையை நாட வேண்டும். அவரிடம் அனைத்தையும் கொட்ட வேண்டும். மனது எப்படியெல்லாம் வலிக்கிறது என்பதை சொல்லி மனதை சுதந்திரமாக மாற்ற வேண்டும். அவர் வழங்குகின்ற ஆன்மீக நிவாரணத்தை கடைபிடிக்கவும் வேண்டும். இதன் வழியாக புரணி பேசுகின்றவர்கள் தொடர்ந்து நமது வாழ்வில் வருகின்ற போது அது எளிதாக சந்திப்பதற்கான பலத்தையும் பாதையையும் தெளிவாக பெற முடியும். தற்காலத்து மக்களை இயேசு ஏன் இப்படி ஒப்பிடுறாரு? நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. இவனை இப்படிதான் இருப்பான்னு அவருக்கு இயேசு தெரியாம நம்மளை போலதான். குறை காணுகிற மனநிலையினையும் எதிர்மறையான பார்வையினையும் அவர் தெரிந்திருந்தார். மக்கள்கிட்ட இருந்தது. அவற்றை சுட்டி காட்டி நேர்மறையாக சிந்திக்க இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுது. இயேசு காலத்தில் யூதர்கள் இயேசுவிடமும் குறை கண்டார்கள். இயேசுவிடத்திலே குறை காணுகிறாங்க. எப்படி ஞானம் இப்படிப்பட்டது? அவரது முன்னோடியான திருமுழுக்கு யோவானிடமும் குறை கண்டார்கள். இருவரும் எதிரெதிரான செயல்பாடுகளை கொண்டிருந்தார்கள். ஆனால் இருவரையும் ஒரே விதமாக புறக்கணித்தனர். இது அவர்களின் உள்மன குறைபாட்டையே எடுத்து காட்டுகிறது. ஒரு சிலர் மட்டும் திருமுழுக்கு யோவானையும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் சுட்டிக்காட்டி இறைவனின் செம்மறியாம் இயேசுவையும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் திறந்த மனம் என்னும் ஞானம் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். இவர்களின் செயல்பாடுகள் தான் சான்று. ஞானம் மெய்யானது என்பதற்கு அவருடைய நல்ல செயல்கள் தான் சான்றாக இருக்க முடியும் என்று இறைவார்த்தை முடிகிறது. நூக்குரியவர்களே, நாம் வாழ்கிற சமுதாயத்துல குழந்தை உள்ளம் வேறு, சிறுபிள்ளைத்தனம் வேறு. குழந்தை உள்ளம் இருந்தால் அது ஞானம், சிறுபிள்ளைத்தனம் இருந்தால் அது எப்படி என்று சொல்லுவது எனக்கு தெரியவில்லை. நாம் அடிக்கிற மேளத்திற்கெல்லாம் மற்றவர்கள் அனைவரும் அதற்கேற்ப ஆட வேண்டும் என்று நினைப்பது சிறுபிள்ளைத்தனம். சொல்லுவதற்கெல்லாம் ஆமாம் சாமி என்று தலையாட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் சிறுபிள்ளைத்தனமே. தலையாட்டுவதும் அறிவு முதிர்ச்சி பெற்றவரின் செயல் அல்ல. ஊரிலும் சமூகத்திலும் குடும்பத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை ஆழ்ந்து சிந்திக்காது, நவீன காலத்தினுடைய போக்கை தெரியாது, அறிவியல் பார்வையில் அணுகாது, இறையியல் புலமையில் புரிந்து கொள்ளாது, தூய ஆவியின் துணையில் உய்த்துணராது, கூட்டத்தோடு கும்பலாக தலையாட்டி பொம்மைகளாகி எத்தனை பேர் நம்முடைய பங்குகளில் செயல்படுகிறோம். இந்த சிறுபிள்ளைத்தனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஞானத்தின் ஊற்றை இறைவா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நேர்மறையோடு அனைவரையும் பார்க்கின்ற ஞானம் நிறைந்த கண்களை, உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்களது செயல்கள் இந்த ஞானத்தை வெளிப்படுத்துவதாக அமைய எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.
யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை
அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். தந்தை கடவுளின் அன்பினிலே ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே தூய ஆவியின் ஒளியிலே உருவாகுவோம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இறை மக்கள் குழுமமே வாழும் திருஅவையா திருமுழுக்கால் நாம் எல்லாம் உறுப்பினரா. இறை மக்கள் குழுமமே வாழும் திருஅவையா திருமுழுக்கால் நாம் எல்லாம் உறுப்பினரா. உயர்வு தாழ்வு என்று மையம் விளிம்பு என்று பிரிவினை இங்கு இல்லையே. பெண்கள் ஆண்கள் என்னும் திருநிலை பொதுநிலை ஏற்ற தாழ்வு இங்கு இல்லையே. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ. கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ. கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ. இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம்.
ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம். காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம். விளிம்பு நிலையில் வாடும் எளியோர் குரலுக்கு கனிவாலே செவி கொடுப்போம். பிற சபை பலபத மக்களோடு உளம் திறந்து உரையாடுவோம். அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ. இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். தந்தை கடவுளின் அன்பினிலே, ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே, தூய ஆவியின் ஒளியிலே இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.